எடுத்து வச்சது இந்த மேரத்தானில் பார்த்தீங்கன்னா இந்த அவேர்னஸ்க்காக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து ட்ரக் அப்யூஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? கவர்மெண்ட் தானே ஸ்டெப் எடுக்க முடியும், கவர்மெண்ட் தானே எராடிகேட் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆஸ் அ சிட்டிசன் நம்ம என்ன பண்ணலாம்னா அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம். நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் ட்ரக் அப்யூஸ்னால என்னென்ன அவங்களுக்கு நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் வருது, லீகல் கான்சிக்வன்சஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த ட்ரக்ல பாதிக்கப்பட்டவங்களை வந்து விக்டிமா நம்ம ட்ரீட் பண்ண, அதாவது பேஷண்ட்டாக ட்ரீட் பண்ணணும். அவங்கள வந்து ஒரு கிரிமினல் அக்யூஸ்டாக ட்ரீட் பண்ணாமல் அவங்கள வந்து ஒரு பேஷண்ட்டாக ட்ரீட் பண்ணி இந்த சொசைட்டியில் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவங்கள திருத்தணும். அதே மாதிரி இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுற அந்த ஸ்மக்லர்ஸ் இவங்களை சம்மந்தமான ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிதா நம்ம கண்டிப்பாக அதை வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். நிறைய பேர்த்துக்கு நம்ம இது மூலிமா நம்ம வந்து ட்ரக்ஸ் எல்லாம் எராடிகேட் பண்ணலாம். சைல்டு அப்யூஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நிறைய பார்த்துட்டோம். குட் டச், பேட் டச், நோ டச் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டோம். பட் பொதுவாக வந்து வாட் இஸ் ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு சொல்லி கொஸ்டின் இருக்குது. பேசிக்காக ஒரு செக்ஷுவல் நோக்கத்தோட ஒரு வார்த்தை சொன்னாலும், குழந்தை போகிறாங்க, பெண்கள் போகிறாங்கன்னா ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இல்லை செய்கை செய்கிறாங்க, இல்லை ஒரு சவுண்ட் கொடுக்குறாங்க, விசில் அடிக்கிறது, இந்த மாதிரி இது எல்லாமே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கீழே தான் வரும். இது நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல. ஈவன் அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுறது, கான்சிஸ்டண்ட்டாக அவங்க வந்து விருப்பம் இல்லைன்னு சொல்லியும் அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுறது, கான்டாக்ட் பண்ணுறது, இதெல்லாமே வரும். ஈவன் அது வந்து டைரெக்டாக இருந்தாலும் இல்லை டிஜிட்டல் மூலியமாக, அதாவது அவங்களோட வாட்ஸ்அப்போ இல்லை சோஷியல் மீடியாவில் அவங்கள வந்து ஃபாலோ பண்ணாலோ அவங்கள வந்து வாட்ச் பண்ணால் கூட இது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டில் வரும். அவங்களோட பாடி பார்ட்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணுறது, இல்லை அந்த குழந்தையோட பாடி பார்ட்டை எக்ஸ்போஸ் பண்ண வைக்கிறது. சும்மா ட்ரெஸ் கழட்டி ஒரு குழந்தை முன்னாடி நின்னா கூட இட் இஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான். அந்த குழந்தைய டச் பண்ணணுங்கிற அவசியம் கூட இல்லை. அதே மாதிரி ஃபோனோகிராஃபிக், குழந்தைக்கு வந்து இந்த செக்ஷுவல் அப்யூஸ் இருக்கிற, செக்ஷுவல் கண்டென்ட் இருக்கிற இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் காட்டுறது, இது எல்லாமே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கீழே தான் வரும். எல்லாருமே தைரியமாக ரிப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து அன்ரிப்போர்ட்டட் கேசஸ் நிறைய இருக்குது. 90% வந்து அன்ரிப்போர்ட்டட் கேசஸ் தான் போகுது. கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணணும். மீடியா வந்து குழந்தையோட ஐடென்டிட்டி தெரியாத மாதிரி, மீடியாவுக்கும் ரோல் இருக்குது இதில். குழந்தையோட பேரோ, அவங்க எங்கே படிக்கிறாங்க, எந்த என்வரான்மெண்ட்லேருந்து வராங்க, அந்த மாதிரி எதுவுமே தெரியக்கூடாது. அது மீடியாவுக்கும் வந்து கிரிமினல் கான்சிக்வன்சஸ் இருக்குது. மீடியாவும் அதை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி வெளியே போய் நம்ம சொன்னோம்னா பேர் கெட்டுருங்கிறத பயமெல்லாம் இல்லை. கோர்ட்டில் வந்து எல்லாமே இன் கேமரா ப்ரொசீடிங், கோர்ட்டுக்குள்ளே வந்து யாருக்கும் தெரியாமல் கதவு சாத்தி இன் கேமரா ப்ரொசீடிங்கில் தான் நடக்கும். அதனால் எல்லாருமே தைரியமாக சொல்லலாம். இது வந்து பெண்கள் மட்டும் கிடையாது, நிறையா பாய் சைல்டுக்கும் இது நடக்குது. நிறையா இப்போது கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் வந்து சைபர் புல்லிங்கிறது ஒரு டேர்ம் போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் 12 to 18 ஏஜ் இருக்கிற குழந்தைங்க தான் 60% சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து கேம்ஸு, இந்த வீடியோஸு, அவங்களோட ஃபோட்டோ எடுத்து மார்க் பண்ணுறது, மிரட்டுறது, அப்புறம் டெக்ஸ்ட் மெசேஜில் மிரட்டுறது, இந்த மாதிரி அவங்கள வந்து ஹராஸ் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய நடக்குது. இது வந்து சைபர் புல்லிங். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம நேஷ்னல் க்ரைம் இதில் போர்ட்டல் ஒன்று இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களோட ப்ரொஃபைல் இதெல்லாம் நம்ம என்னங்கிறத நோட் பண்ணிவிட்டு பிளாக் பண்ணிவிட்டு அந்த க்ரைம் போர்ட்டலில் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஈவன் 181 வந்து எல்லா விமனுக்கும் தெரியும். ஏதாவது விமன் ஹராஸ்மெண்ட் இருந்தால் அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணலாம். வேறு என்ன, பேரண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, குழந்தைங்களோட ஸ்க்ரீன் டைமை வந்து நீங்கள் வந்து லிமிட் பண்ணி ஆகணும். வேறு வழி இல்லை, நம்ம அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கிறோம். அதே மாதிரி பப்ளிக் பிளேஸில் வந்து, அதாவது வீட்டில் எல்லாரும் போயிட்டு வர இடத்துல வந்து சிஸ்டம் இருக்கணும். அவங்க அந்த இடத்துல தான் சிஸ்டம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். அதே மாதிரி குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது அவங்களோட சோஷியல் மீடியாவை நம்ம ஃபாலோ பண்ணணும். அவங்கள வந்து நீங்கள் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அவங்க என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னென்ன ரீல்ஸ் போடுறாங்கங்கிறத வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணி குழந்தைங்களோட இதை பார்க்கணும். ப்ளஸ் குழந்தைங்களை வந்து கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணுங்கள். ஏன்னா ஃபிசிக்கல் ஹெல்த் வந்து ரொம்ப மஸ்ட்டு. இதில் ஃபிசிக்கல் ஹெல்த்துங்கிறத வேறு, ஸ்போர்ட்ஸில் போனோம்னா அவங்களுக்கு இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்காது. இந்த ட்ரக்ஸ் போகிறது, இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் பண்ணால் என்ன பண்ணணும், அவங்களுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். அவங்க வந்து ஸ்பான்டேனியஸாக அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க, தைரியமாக வெளியே வருவாங்க. ஸோ இந்த அவேர்னஸ் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.